நாம் உண்ணும் உணவாக இருந்தாலும் சரி, உணவகங்களில் உண்ணும் உணவாக இருந்தாலும் சரி, அது நோயை உருவாக்காத அளவுக்கு சுத்தமானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் தேசிய பிரச்சாரம் தமிழகத்தில் தொடங்கப்பட்டிருக்கிறது. நாம் வீட்டிலோ உணவகங்களிலோ உட்கொள்ளும் உணவு பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்வதற்காக 2006ஆம் ஆண்டில் பாதுகாப்பான உணவுக்கான சட்டம் இயற்றப்பட்டது. விளைநிலத்திலிருந்து நம் கைக்கு உணவு வரும் வரைக்கும் பல்வேறு நிலைகளில் அதன் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அமைப்புகளும் மத்திய மாநில அளவில் இந்த சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டன. நாம் வாங்கும் உணவுப் பொருள் பாதுகாப்பானதாக இருக்கிறதா என்பதை மளிகை கடைகளிலும் உணவகங்களிலும் நாமே கேட்பது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் தேசிய அளவிலான பிரச்சாரம் தமிழ்நாட்டில் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையத்தால் வியாழக்கிழமை என்று தொடங்கி வைக்கப்பட்டது. இந்திய நுகர்வோர் சங்கமும் உணவு பாதுகாப்பு ஆணையமும் மேற்கொள்ளும் இந்த பிரச்சாரம் பற்றி ஆணைய தலைவர் விவரிக்கிறார். அந்த ஐடியா என்னன்னாக்கா, அந்த ஃபுட் சேஃப்டி, ஹவு வி ஹவ் டு ensure hygiene, sanitation, குழந்தைங்கள்லாம் இருக்கா, ஸ்கூலு, காலேஜு அண்ட் எவ்ரி ஒன் ஹூ இஸ் அ கன்சியூமர், அவளெல்லாம் சேஃப்டி ஆஃப் ஃபுட்டை பற்றி ஒரு கேம்பெயின் மோடில் அது பிளான் பண்ணியிருக்கோம். இனிஷியலி இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ஸில் ஆரம்பித்து அது அல்டிமேட்லி வி would like to spread it to the entire state and taking the message from the state. Later on, our plan is to see that it's done in other states of India also. சுத்தமான உணவை தயார் செய்வதும் அதனை நியாயமான விலையில் வழங்குவதும் சாத்தியம் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் குறுகிய லாபம் கருதி தரக்குறைவான உணவுப் பொருட்களை பயன்படுத்துவதும் உணவுப் பொருட்களில் கலப்படம் செய்வதும் பெரும் சவால்களாக இருக்கின்றன. இதனை கேள்விக்கு உட்படுத்துவதுதான் பிரச்சாரத்தின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது. உணவு பாதுகாப்பு என்பது நம்ம எல்லாருக்கும் மிக மிக முக்கியமான அத்தியாவசியமான ஒன்று இருக்கு. அதுவும் இப்ப புதுசா உணவு பாதுகாப்பு மற்றும் தர சட்டம் 2006 அமல்படுத்தி குறுகிய காலம்தான் ஆறுது. இந்த தருணத்துல மக்களிடையே ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும்ங்கிறது மிக மிக அவசியம். அதனாலதான் நாங்க கன்சியூமர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா FSSAI உடன் இணைந்து இந்த ப்ரோக்ராமை பண்ணோம். சுமார் ஒரு 6 மாசமாகவே இதுக்கு நாங்க வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, வேலூர் ஆகிய இடங்களில் மே மாதம் வரை ஊர்தி மூலமாகவும் விளம்பர சுவரொட்டிகள், பல்வகை ஊடகங்கள் மூலமும் இந்த பிரச்சாரம் நடைபெறும். நடிகர்கள் ரேவதி, நாசர், சரண்யா ஆகியோர் இதற்கான குறும்படங்களில் நடித்துள்ளனர். இதற்காக பயிற்சி பெற்ற 60 மாணவ தூதுவர்கள் தயாராகியுள்ளனர். உணவு பாதுகாப்பு, நுகர்வோர் விழிப்புணர்வு உள்ளிட்டவற்றை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் வெளிக்கடைகளில் உணவுப் பொருட்கள் எப்படி தயார் செய்யப்படுகின்றன என்பது பற்றி நமக்கு நேரடியாக விளக்க காத்திருக்கிறார் செய்தியாளர் சுப்பையா. அவரிடம் பேசுவோம். சுப்பையா, நீங்க இப்போது எந்த இடத்தில் இருக்கீங்க? நீங்க இருக்கும் இடத்தில் உணவுப் பொருட்கள் தரமாக தயாரிக்கப்படுகின்றனவா? அந்த சூழ்நிலை எப்படி இருக்கிறது சுப்பையா? முதல்ல பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய இடம் வந்து சைதாப்பேட்டை காவேரி நகர். இங்க உள்ள ஒரு தேநீர் விடுதி முன்னாடி நிற்கிறேன். இந்த தேநீர் விடுதி மற்றும் இங்க வந்து வடை, பஜ்ஜி போன்றவற்றை இங்க வந்து தயாரிக்கிறாங்க. இருப்பினும் என்ன பண்றாங்க நேரடியாவே உங்களுடைய காட்சி நேரடியாக பார்க்கலாம். இப்போ டீ மாஸ்டர் இப்போ இருக்காரு. சார் வணக்கம், உங்க பேர் என்ன சார்? என் பேர் சுந்தர் சார். டீ தயாரிக்கிறதுக்கு என்னென்ன மூலப்பொருட்களை பயன்படுத்துறீங்க சார்? டீ தூள், டாப் ஸ்டார் டீ தூள் மெயின் வந்து நாங்கள் வெந்நீர் போட்டு கழுவிட்டு தான் டீயே போடுவோம். எங்களோட கடையில் அப்படி தான் டீ டேஸ்ட் அப்போ தான் வரும். எல்லாம் வந்து கறவைப்பால் தான் நாங்கள் போடுறது. எல்லாமே எப்பவுமே பாக்கெட் பால் தான் கிடையாது, எல்லாம் மாட்டுப்பால், கறந்த பால் தான். இப்போ இந்த டீ தூள் டீ போடும்போது இந்த டீ தூள் எத்தனை முறை பயன்படுத்துவீங்க? நான் அப்படி இல்லை, டீ எப்படி போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது கணக்கு சொல்லுவோம். ஒரு ட்ரிப்பு எல்லாம் மாற்றினாக்கா ஒரு 10 டீ போடலாம். இந்த ஒரு பைக்கு மாத்திரம் வச்சுக்கோங்களேன், ஒரு 10 டீ போடலாம். இப்போ இந்த டீ தூள் மூலம் எவ்வளவு டீ உங்களால் போட முடியும்? இன்னைக்கு ஒரு மாத்தினாக்கா ஒரு 15 டீ போடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அப்புறம் எல்லாம் மாற்றி பேரை கொட்டிடுவோம். ஒரு சில இடங்கள் மீண்டும் பயன்படுத்துறாங்க, இது தொடர்ந்து நிறைய பயன்படுத்த முடியுமா? அந்த வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி நாங்கள் பண்ணுறது இல்லை. நாங்கள் எப்பவுமே நல்ல பொருள் கொடுக்குறது ஸ்ட்ரைட்டாக. சரி, முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ டீயை பொறுத்தவரை அங்கே ஒரு டீ தூள 15 இது வரைக்கும் போட முடியும்னு டீ மாஸ்டர் தெரிவிக்கிறாரு. இதற்கிடையே இங்கே இதே கடையில் தான் பஜ்ஜும் போடுறாங்க. அதை பற்றி கேட்போம். இப்போ இந்த பஜ்ஜி போடுறதுக்கு என்னென்ன மூலப்பொருட்கள் பயன்படுத்துறீங்க? கடலமாக போடணும், சோடா போடணும், கலர் போடணும், சால்ட் போடணும், எண்ணெய் கொஞ்சம் போடணும், கலக்கி அப்புறம் எண்ணெய் சூரில் போடணுமா. இந்த பஜ்ஜி வந்து வெளிப்படையாக வந்து வச்சிருக்கீங்க. இப்போ இந்த வெளிப்படையாக பஜ்ஜி வச்சிருக்கீங்க. இந்த பஜ்ஜி வந்து இந்த எண்ணெய் எத்தனை முறை பயன்படுத்துவீங்க? இந்த பஜ்ஜி போட முடியும் எண்ணெய்? ஆமாம், எண்ணெய் சூடாகனா கொஞ்சம் போடணும், அப்புறம் என்ன போட முடியாது.
இல்ல அதாவது இன்னைக்கு பஜ்ஜி போடுறீங்க, இந்த எண்ணெயை வந்து தொடர்ந்து பயன்படுத்துவீங்களா, எப்படி பண்ணுவீங்க அதை? இல்ல வேற எண்ணெய் போட்டு செய்வோம். எத்தனை முறை பயன்படுத்த முடியுது? வாரம் 2 மணிக்கு வரணும், நைட் லேட் பண்ணிட்டு போகணும். இந்த அதாவது இந்த பஜ்ஜை வந்து மூடி வைப்பீங்களா, இல்ல பஜ்ஜை போட்டு அப்படியே திறந்த வச்சிருப்பீங்களா? இல்லை மூடி வைப்பேன். இப்ப நீங்க வச்சிருக்கீங்க, திறந்த மாதிரி வச்சிருக்கீங்களா? பிரதீப் பிரேம் காட்டுறப்ப இது போன்ற கடையில வந்து பஜ்ஜை வந்து திறந்த வெளியில வச்சிருக்காங்க. இப்ப வந்து நீங்க அந்த பொருட்கள் எல்லாமே திறந்த வெளியில வந்து மூடி வைக்க பயன்படுத்துவீங்களா, அந்த மாதிரி மூடி வைக்காம அப்படி கொடுத்துவீங்களா? இல்லை மூடி வைப்போம். சரி, எண்ணெய் எத்தனை முறை பயன்படுத்தப்படும் இதுல? 8 லிட்டர் போடணும். சரி, முதல்ல பாத்தீங்கன்னா இது வந்து இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் வந்து இது எத்தனை முறை பயன்படுத்த முடியுமோ அதை பயன்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு தெரிவிக்கிறாங்க. முரளி, சுப்பையா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுப்பையா. சாலையோர கடைகளில் உணவுப் பொருட்கள் போதிய சுகாதார பாதுகாப்போடு தயாரிக்கப்படுவதில்லை என்பது பரவலான குற்றச்சாட்டு. இத்தகைய உணவுப் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகள் என்னென்ன இப்போது பார்ப்போம். சுகாதாரமற்ற உணவுகளை உட்கொள்வதால் 250க்கும் மேற்பட்ட நோய்கள் ஏற்படுவதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். பாக்டீரியாக்கள் மற்றும் வைரஸ் கிருமிகளால் இத்தகைய நோய்கள் ஏற்படுவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். சால்மோனெல்லா, கேம்பிலோபாக்டர், ஷிகல்லா, விப்ரியோ காலரா, ஈகோலி நோரோ வைரஸ், எர்சினியா என்டரோகோலிட்டிகா, எண்டமோபா ஹிஸ்டோலிட்டிகா, ஜாடியா, கிளோஸ்ட்ரிடியம் பொட்டுலினியம் ஆகியவை இவற்றில் குறிப்பிடத்தகுந்த கிருமிகளாகும். சமையல் செய்யும் முன்னர் கைகளை கழுவ தவறுவது, கைகளை கழுவாமல் உணவு உட்கொள்வது, முறையாக சமைக்கப்படாத உணவுகள், முறையாக பதப்படுத்தப்படாத பால் மற்றும் தண்ணீர் போன்ற காரணங்களால் இத்தகைய நோய்கள் ஏற்படுகின்றன என்பது மருத்துவர்களின் கருத்து. கிருமிகள் உடலுக்குள் புகுந்து சில மணி நேரங்கள் முதல் சில நாட்கள் வரை கடந்த பின்னர்தான் நோய்க்கான அறிகுறி தென்படத் தொடங்குகிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் உள்ளே செல்லும் நுண்கிருமிகள் உணவு குழாய் சுவர்களில் தங்கி பல்கி பெருக தொடங்குகின்றன. இவற்றில் சில கிருமிகள் இரத்த ஓட்டத்தில் கலந்துவிடும். மற்ற சில கிருமிகளில் இருந்து வெளியேறும் விஷமானது குடலில் தங்கியிருக்கும் உணவில் கலந்து அதனை நச்சுத்தன்மை உள்ளதாக மாற்றிவிடும். வாந்தி, வயிற்றுப்போக்கு, கடுமையான வயிற்றுவலி போன்ற அறிகுறிகள் மூலம் நோய் தொற்று இருப்பதை தெரிந்து கொள்ளலாம். வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தியால் உடலில் நீர் வறட்சி ஏற்படும். இதற்கு 1/4 லிட்டர் தண்ணீரில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை மற்றும் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆகியவற்றை கலந்து குடிக்க தருவதன் மூலம் குணப்படுத்தலாம் என்பதும் மருத்துவர்களின் ஆலோசனை. சமைக்கும் முன்னரும் உணவு உட்கொள்ளும் முன்னரும் கைகளை கழுவுவதன் மூலம் சுகாதார கெட்டினால் ஏற்படும் பெரும்பான்மையான நோய்களை தடுக்க முடியும். புதிய தலைமுறைக்காக மேனா உலகநாதனுடன் விஸ்வநாத். தமிழக அரசின் உணவு பாதுகாப்பு சட்டம் நடைமுறையில் இருந்தாலும் கூட உணவு பாதுகாப்பு என்பது பல்வேறு தளங்களில் உறுதி செய்யப்பட வேண்டியது அவசியம் என்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆரோக்கியமான உணவு, தூய்மையான சுற்றுப்புறம், பராமரிப்பு முதல் பரிமாறுதல் வரை சுகாதாரம், இதுதான் உணவு பாதுகாப்பு சட்டத்தின் முக்கிய அம்சங்கள். இந்த சட்டத்தை முழுமையாக ஆதரிப்பதாக கூறும் உணவக உரிமையாளர்கள் பல்வேறு நோய்களை பரப்புவதில் முக்கிய பங்கு வகிக்கும் சுற்றுப்புற சுகாதார கேட்டிற்கு யார் பொறுப்பு என்று கேள்வி எழுப்புகின்றனர். நல்ல சட்டம், உணவு வந்து பாதுகாப்பாக கொடுக்கணும், தரமாக கொடுக்கணும், சுத்தமாக கொடுக்கறது நல்ல வரவேற்க வேண்டிய விஷயம்தான். அது எல்லாருக்கும் நல்லது. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊர் சுற்றுச்சூழல் சூழ்நிலாம் இருக்கா? அது இல்லை. அது இருந்தாலும் நம்ம செய்ய முடியும். அரசு சட்டம் போடுறது ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனால் சட்டத்துக்கு முன்னாடி நம்ம செய்யணும். அதுக்கெல்லாம் அரசு சரியா செஞ்சிருக்காங்களா எல்லாமே அப்படின்னு நம்ம பார்க்கணும். உணவு சமைக்க பயன்படுத்தப்படும் குடிநீரில் கூட குறிப்பிட்ட அளவிற்கு மேல் குளோரின் இருப்பதற்கு யார் பொறுப்பு என்று கேள்வி எழுப்புவதோடு அதில் சில திருத்தங்கள் செய்து நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதும் ஓட்டல் அதிபர்களின் வாதம். கேரட்டு, அது இது வெண்டைக்காய் எல்லாம் இது முளைச்சு வரும்போது அதுக்கு ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபெர்டிலைசர் வந்து கெமிக்கல் தான், அதில் ரசாயன பொருள் கலந்துருக்கு. இந்த ரசாயன பொருளுடைய மூலக்கூறுகள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல இருந்தா அது பாய்சன். அந்த ஃபுட்டை நம்ம சர்வ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த ஃபுட்டை சர்வ் பண்ணக்கூடாதுன்னா அப்ப அந்த காய்கறியே, விளைஞ்ச காய்கறி வெளியே வரக்கூடாதுல்ல. விளைஞ்ச காய்கறி வெளியே வரும்போது அந்த காய்கறிகளை தான் நம்ம வாங்கி ஆகணும், இன்க்ளூடிங் பப்ளிக். உணவு பாதுகாப்பு என்பது உடல் நலன் மற்றும் உயிர் சார்ந்த விஷயமாக உள்ளதால் அதற்கான சட்ட சரத்துக்களை பின்பற்ற வேண்டியது சிறு குறு மற்றும் பெரும் உணவகங்களின் கடமை. அதே போல அவர்கள் பின்பற்றுகிறார்களா என்பதை கண்காணிப்பது அரசு அதிகாரிகளின் கடமை. எனினும் பொதுவான சுற்றுச்சூழலையும் சுகாதாரத்தையும் பேணி காப்பது ஒவ்வொருவரின் கடமை என்கின்றனர் சுகாதார வல்லுநர்கள். பரிமாறப்படும் உணவு தரமானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்க வேண்டும் என்கிறது உணவு பாதுகாப்பு சட்டம். ஆனால் அவற்றை தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய பருப்புகள் முதல் காய்கறிகள் வரை அனைத்து பொருட்களும் வெளியில் இருந்துதான் வாங்கப்படுகின்றன. எனவே அவற்றின் தரத்தை நிர்ணயிப்பதற்காக அரசு முன்வர வேண்டும் என்பதே உணவக உரிமையாளர்களின் கருத்து. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் பாரதி.
பாதுகாப்பான உணவை உறுதி செய்ய நுகர்வோர் தரப்பிலும் விழிப்புணர்வு அவசியம். அதற்கு நாம் தெரிந்திருக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் என்னென்ன என்பதை இப்போது பார்ப்போம். உணவு கலப்படத்தை எதிர்த்து நடவடிக்கை எடுக்க அனைத்து நுகர்வோருக்கும் அதிகாரம் அளித்திருக்கிறது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். உணவுப் பொருள்கள் வாங்கும் அனைவருக்கும் அவற்றை சோதித்துக் கொள்ளும் உரிமை உண்டு. தமிழ்நாட்டில் சென்னை கிங் ஆய்வு நிலையம், கோயம்புத்தூர், மதுரை, தஞ்சாவூர், சேலம், திருநெல்வேலி ஆகிய இடங்களில் உள்ள உணவு பகுப்பாய்வாளர்கள் ஆகியோரிடம் கட்டணம் செலுத்தி உணவை பகுப்பாய்வு செய்து கொள்ளலாம். உணவு பாதுகாப்பில்லாதது என்று உறுதி செய்யப்பட்டால் ஆய்வு கட்டணம் திருப்பி அளிக்கப்படும். உணவுப் பொருளின் லேபிள்களில் தயாரிப்பு தேதி, பயன்படுத்துவதற்கு உகந்த காலகட்டம், உள்ளிருக்கும் பொருள்கள் பற்றிய விவரம், அதிகபட்ச விலை, மொத்த எடை, ஊட்டச்சத்து விவரம், உணவு தயாரிப்பாளரின் முகவரி ஆகியவை சரிவர இடம்பெறவில்லை எனில் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையத்திற்கு தகவல் தெரிவித்து 500 ரூபாய் பரிசு பெறலாம். அவேர்னஸ் இல்ல. சோ நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் மெயின் எங்க ஃபுட் சேஃப்டி சாம்பியன் வந்துட்டு அவேர்னஸ் எடுத்துட்டு வரணும். நாங்க நிறைய ராலிஸ் நடத்த போறோம், அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் பிளே நடத்த போறோம். இது மூலியமா எல்லா கன்சியூமருக்குமே, எல்லா கன்சியூமர், ஃபுட் சேஃப்டி ஆபரேட்டர் எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும், நீங்க லேபிள் பண்ணணும், நீங்க வந்துட்டு எப்படி ஹைஜீனிக்கா வச்சுக்கணும், ஹைஜீனிக் பிராக்டிசஸ் எல்லாமே இதை பத்தின விஷயங்கள் எல்லாம் நாங்க உங்ககிட்ட சொல்லுவோம். உணவு பாதுகாப்பு மற்றும் தர சட்டம் 2006 படி பாதுகாப்பற்ற உணவை விற்றால் 1 லட்சம் ரூபாய் வரை அபராதமும் 6 மாத கால கடுங்காவல் தண்டனையும் வழங்கலாம். பாதுகாப்பற்ற உணவினால் இறப்பு நிகழ்ந்தால் 10 லட்சம் ரூபாய்க்கு குறையாத அபராதம், 7 ஆண்டு கடுங்காவல் தண்டனை அல்லது ஆயுட்கால சிறை வழங்கப்பட இந்த சட்டத்தில் இடம் இருக்கிறது. தரக்குறைவான உணவுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை அபராதமும், உணவு பற்றிய திசை திருப்பும் விளம்பரத்திற்கு 10 லட்சம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்க சட்டம் வழிவகை செய்கிறது. நாட்டில் 85% வியாதிகள் தான் ஃபுட் அண்ட் வாட்டர் ரிலேட்டட் டிசீசஸ் தான். நம்ம கிராமத்தில் தான் கடனாளியாகி, மக்கள் கடனாளியாகி வீடு வீடெல்லாம் தொலைச்சு போகிறதுக்கு காரணம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் தான். அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்னால அவங்களோட 75% அவங்க இது மாதிரி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்னால பூவராகவும் போய் நிலப்பரங்களை விற்று தங்கங்களை விற்று பண்ண வேண்டியிருக்கு. இதுக்கு மூல காரணம் ஃபுட் சேஃப்டி, வாட்டர் சேஃப்டிங்கிறதுனால இந்த சேஃப்டியை பற்றி மக்களுக்கு அறிவுறுத்தணும். பாதுகாப்பற்ற உணவை உற்பத்தி செய்பவரே தண்டனைக்கு இலக்காவார் என்று உணவு பாதுகாப்பு மற்றும் தர சட்டம் 2006 கூறுகிறது. காலாவதியான தேதிக்கு பிறகு உணவுப் பொருளை விற்பனை செய்தால் மொத்த விற்பனையாளர், விநியோகஸ்தர் தண்டனைக்கு ஆளாவார்கள். சுகாதாரமற்ற சூழலில் உணவுப் பொருளை வைத்திருந்தாலும் மொத்த விற்பனையாளர், விநியோகஸ்தர்கள் தண்டனைக்குரியவர் ஆவார்கள். புதிய தலைமுறைக்காக பீர் முகமது.